ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் கொல்லி கருவாடு குழம்பு வச்சுருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கருவாடு வெந்திருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். ஃபஸ்ட்டு கொல்லி கருவாடு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த கருவாடு சுத்தம் பண்ணிக்கலாம். கருவாடு சுத்தம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கருவாடை லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நம்ம எடுத்து சுடுதண்ணியில் போட்டுடலாம். சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி ஒரே 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ கருவாடு சுடுதண்ணிலேருந்து எடுத்துக்கலாம். கருவாடு பாருங்கள், சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கோங்க. இதுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்தா கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்தது பூண்டு ஒரு கட்டி உரித்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டு வதங்க விடுங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. இந்தளவு வதங்கினா போதும். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் அரைச்சிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்குது. ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருப்பேன். கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வடகம் இருந்தால் ஒரு 1 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்குங்க. இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கறிவேப்பிலை சிறிதளவு. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாருங்கள், தேவையான அளவு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிட்டோம். வதங்கின பிறகு நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு. இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும்.
நீங்கள் இதிலே வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் கருவாடு மட்டும் சேர்த்து குழம்பு வைக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டால் போதும், கருவாடு வெந்துடும். அதுக்கு மேலே குழம்பு இறக்கிக்கலாம். கருவாடு வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கருவாடு குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.